காட்டு விலங்கு அடித்து சாப்பிட்றியா, இனி நீ சாப்பிடக்கூடாது, அதை வந்து சந்தையில் விற்கக்கூடாது, ஒட்டுமொத்தமாக உலகம் முழுவதும் ஒரு தடையை போட்டுடலாமா அப்படின்னு சொல்லி ஐநா சபையில் இன்றைக்கி ஒரு டிஸ்கஷன் ஓடிட்டுருக்கு. அந்த டிஸ்கஷன் தான் அப்படி ஓடிட்டுருக்குன்னா, வேறொரு டிஸ்கஷன் நம்ம வந்து இந்த பெயில் அவுட் பண்ணுறது, பெரிய பெரிய கார்ப்பரேட் நிறுவனங்களை எப்படி காப்பாற்ற வேண்டும், எத்தனை கோடி ரூபாய் உங்களுக்கு கடன் வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நாடுகளிடமும் பலவிதமான வங்கிகள், பலவிதமான அமைப்புகள் கோரிக்கை வைத்துக் கொண்டிருக்கின்றன. ஸோ பெயில் அவுட் இது சாதாரண மக்களை காப்பாற்றுவதற்கு கிடையாது, பணக்காரர்களை காப்பாற்றுவதற்கு. வேறொரு டிஸ்கஷன் வேறு மாதிரி போயிட்டுருக்கு. பில்கேட்ஸ் அவர்கள் சொல்லியிருக்காரு, இன்றைக்கி ஒரு பேப்பரில் வந்திருக்கு, வேக்சினேஷன் அப்படிங்கிறத கண்டிப்பாக உலக நாடுகள் ஒன்றாக இணைந்து ஒரு சக்தியின் கீழ் எல்லாருக்குமே பொதுவான வேக்சினேஷனை போடணும். ஏதாவது ஒரு நாடு வேக்சினேஷன் போடலைனா கூட இது மறுபடியும் பரவுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லி பில்கேட்ஸ் அவர்கள் சொல்லியிருக்காங்க. பில்கேட்ஸினுடைய மனைவி வேறு ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. இது வந்து 100 ஆண்டுக்கு ஒரு முறை வரும் வைரஸ் கிடையாது, இனி அடிக்கடி இதே மாதிரி வைரஸை பார்க்கலாம். ஸோ எல்லாருமே சேர்ந்து நம்ம ஒரு வேக்சின் ப்ரோக்ராமை கரெக்டாக தயார்படுத்த வேண்டும், ஏ கிரேடு நாடுகளாக எல்லா நாடுகளும் மாற வேண்டும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சர்ச்சை ஓடிட்டுருக்கு. வேறொரு நபர் யாருக்கெல்லாம் வேக்சினேஷன் போட்டிருக்காங்க போடலை அப்படிங்கிறத தரம் பிரிப்பதற்காக, கண்டுபிடிப்பதற்காக ஒரு சர்டிஃபிகேட் நம்மளால் கையேந்திட்டு வர முடியுமா, இந்த மாதிரியான ஒரு சட்டம் கொண்டு வர வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. சரி, இவ்வளோதான் டிஸ்கஷன் ஓடுதா அப்படின்னு கேட்டால் கிடையாது. அடுத்ததாக வேறொரு நபர் வந்து சொல்லிட்டு இருக்காங்க, இல்லைப்பா இதெல்லாம் சரி வராது, நம்ம மொத்தமாக யாருக்கு கீழே போயிடலாம், ஒரே ஒரு ஆட்சிக்கு கீழே போயிடலாம். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மனிதர்களும் சம்பாதிக்கிறாங்க, நிறைய பேர் சம்பாதிச்சுட்டு இருக்காங்க. அவங்க ஆனுவல் இன்கம்லேருந்து, ஆண்டு வருமானத்திலிருந்து 1% டேக்ஸா ஐநா சபைக்கு கீழேயோ இல்லாட்டி ஏதாவது ஒரு அமைப்பு தொடங்கி அதுக்கு கீழேயோ கொண்டு வந்து இந்த மாதிரியான வைரஸ் தாக்குதலிருந்து தப்பித்துக் கொள்ளலாம் என்கிற மாதிரியான ஒரு டிஸ்கஷன் ஓடிட்டு இருக்கு. இந்த டிஸ்கஷன்லாம் பார்க்கும்போது தமிழ் பொக்கிஷத்தில் பார்த்த வீடியோக்கும் இதுக்கும் ஏதோ ஒரு சம்பந்தம் இருப்பதாக தோன்றுகிறதா? தோன்றினால் சரி. அப்படின்னா இந்த ஒரு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் என்று கேட்டால், பொருளாதார சுணுக்கம் இந்தியாவில் வந்தால் அடுத்ததாக நாம் என்ன செய்ய வேண்டும், இந்தியா என்ன செய்ய காத்திருக்கிறது, இந்தியர்கள் நாம் என்ன செய்யலாம், இப்படி பலவிதமான கேள்விகளும் அதற்கான பதிலும் தேடி போக போகிறோம். இந்த ஒரு பதிவில் இது நிற்க போவது கிடையாது. இதன் தொடர்ச்சி பலவிதமான பதிவுகளில் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். ஸோ வேக்சினேஷன் அப்படின்னு சொல்லும்போது, இந்த கொரோனா வைரஸுக்காக கிட்டத்தட்ட 128 நபர்களுக்கு வேக்சினேஷன் போடப்பட்டிருக்கு. அதில் 78 வேக்சினேஷன் அப்படின்னு சொல்கிறது ஆக்டிவாக இருக்குது, கிளினிக்கல் லெவலெலாம் டெஸ்ட் பண்ணி ஆக்டிவாக இருக்குது. 125 அப்படின்னு சொன்னோம்னா அதில் கொஞ்சம் பேர் இன்னும் கண்டுபிடிக்காமல், இல்லாட்டி அந்த வேக்சினேஷனை கொஞ்சம் கூட மேம்படுத்துவதற்கான வாய்ப்புகள், அதனுடைய சட்ட நடவடிக்கைகள், அதனுடைய அனுபவபூர்வமான விஞ்ஞானபூர்வமான நடவடிக்கைகள் எல்லாமே அங்கே நடைபெற்று கொண்டிருப்பதாக செபி என்கிற ஒரு அமைப்பு சொல்லியிருக்கிறது. செபி யாருடையது என்று கேட்டால் அது பில்கேட்ஸினுடையது. ஸோ அதெல்லாம் வேற விஷயமா விட்டுருங்க. ஸோ கேட்ஸ் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க, கண்டிப்பாக இந்த வேக்சினேஷன் என்பது நான் ஒருத்தை மட்டும் தயாரிப்பது கிடையாது, எனக்கே இன்னும் $4 பில்லியன் தேவைப்படுகிறது ஒரு வேக்சினேஷன் தயாரிப்பதற்கு. அப்படியே நான் வேக்சினேஷன் தயாரித்தாலும் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா நபர்களுக்கும் போடுவதற்கு 18 மாதங்களாவது ஆகும் அப்படிங்கிற மாதிரியான சில விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ அவர் வேறொரு விஷயத்தையும் சொல்லியிருக்காரு. இது வந்து அவரும் அவருடைய மனைவியும் சேர்ந்து ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. இது வந்து 100 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வர்ற ஒரு வைரஸ் கிடையாது, இனி அடிக்கடி இதே மாதிரியான வைரஸ் வரும். ஏன்னா நம்ம இப்போ எல்லாமே சமூகமாக ஒன்றாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதற்காக எல்லா நாடுகளிலும் இந்த வைரஸ் பாதிப்பு, அதுக்கான வேக்சினேஷன் தயாரிப்பு, இதற்கான பல நடவடிக்கைகளில் ஈடுபட வேண்டும். இனி இப்போ வரப்போகும் காலங்கள் ரொம்ப கஷ்டமான காலங்களாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கிறார்கள். ஒரு வார்த்தையை சொன்னதுக்கே இந்த அளவு நம்ம ஓடிட்டு இருக்கோம். இப்போ மறுபடியும் வேறொரு ப்ரெடிக்ஷனை நம்ம முன்னாடி கொண்டு போட்டிருக்காங்க. என்ன நடக்க போகுதுலாம் தெரியாது. ஸோ வேக்சினேஷன் அவங்க எல்லாருமே சேர்ந்து தயாரித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதற்கான ப்ரூஃப் என்பதை தான் நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. இந்த வேக்சினேஷன் ப்ரோக்ராம்ல அதிக அளவு ஈடுபட்டு இருக்கும் கம்பெனிகள் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நார்த் அமெரிக்கா, வட அமெரிக்காவை சேர்ந்த நிறுவனங்கள் தான். ஸோ வட அமெரிக்கா, தென் அமெரிக்கா அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். இந்த அமெரிக்கா வல்லரசான கதையிலேயே இந்த தென் அமெரிக்கா, வட அமெரிக்கா பற்றி தெளிவாக பார்த்துட்டோம். வட அமெரிக்காவில் யார் இருக்கிறார்கள், தென் அமெரிக்காவில் யார் இருக்கிறார்கள் என்பதை. இப்படிலாம் ஒரு கணக்கு இப்படி ஓடிட்டு இருக்கும்போது தான் திடீர்னு வனவிலங்குகளை கொள்வதற்கும் அதை சந்தை கொண்டு வருவதற்கும் தடையை விதித்து விடலாமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு சர்ச்சை ஐநா சபையில் இன்று எழுப்பப்பட்டிருக்கிறது. நான் சொல்ற விஷயங்கள் எல்லாமே எழுப்பப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்றேன். இது எல்லாமே டாக்குமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க, சரியா? அதாவது இவங்க இப்படி பேசினாங்க என்பதை ஒரு சாட்சியாக அவர்கள் மாற்றி விடுவார்கள். இந்த நேரத்தில் இப்படி பேசப்பட்டது, இதற்கு யாரும் எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை, இல்லாட்டி இது செய்தே ஆக வேண்டும் அப்படிங்கிற மாதிரி பிற்காலத்தில் இது பேசப்படும். இதே மாதிரி தான் ஒட்டுமொத்தமா இந்த உலகத்தில் சம்பாதிக்கும் அனைத்து நபர்களும் அவங்களுடைய வருமானத்தில், ஆண்டு வருமானத்தில் 1% ஐநா சபைக்கோ இல்லாட்டி அது அமைக்கும் வேறொரு அமைப்புக்கோ கொடுக்க வேண்டும். அந்த ஃபண்டை எடுத்து திடீர்னு எமர்ஜென்சி வர்றதுக்கு நம்ம பயன்படுத்தலாம் என்கிற மாதிரியான ஒரு டிஸ்கஷன் ஓடியது. இதுக்கு ப்ரூஃப் நீங்க இப்ப பாக்குறது தான். சரி, அப்படின்னா இன்னொரு விஷயத்தையும் கேட்கலாம். இந்த வேக்சினேஷன் போடுறாங்களே, இந்த வேக்சினேஷன் போட்ட உடனே இது யாருக்கு வேக்சினேஷன் போட்டிருக்கு, யாருக்கு போடல அப்படிங்கிற ஒரு சர்டிஃபிகேட் நம்ம கொண்டு போக முடியுமா என்று கேட்டால் அதற்காக ஒரு குறியீடு வரும், இல்லாட்டி ஒரு சர்டிஃபிகேட்டை நம்ம கொண்டு போகலாமே என்கிற மாதிரியான வேறொரு பேச்சுவார்த்தையிலும் அரசாங்கங்களும், அமெரிக்க அரசாங்கமும் இல்லாட்டி இந்த எலைட் குரூப் அப்படின்னு சொல்லுவாங்க, அவங்க எல்லாமே டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க.
இது எல்லாமே ஒரு டிஸ்கஷன் ஃபேஸ்ல இருக்கும்போது அடுத்ததா பொருளாதார வீழ்ச்சியை பற்றி தான் நம்ம பேசிட்டு இருந்தோம். போன பதிவு கூட பொருளாதார வீழ்ச்சியை பற்றியதாக தான் இருந்தது. ஸோ வேர்ல்டு பேங்க்லாம் என்ன சொல்லிட்டாங்க, அமெரிக்கா, ஆப்பிரிக்கா எல்லா நாடுகளிலுமே இந்த பொருளாதார வீழ்ச்சி இருக்கும், இந்தியாவிலும் இந்த பொருளாதார வீழ்ச்சி இருக்கும், ஆனால் பொருளாதார சுணுக்கம் தான் இந்தியாவில் இருக்கும், வீழ்ச்சி இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த சுணுக்கம் அப்படின்னு சொல்லும்போது நாமும் ரொம்ப பெரிய அளவில் பாதிக்கப்படுவோம். வேலை வாய்ப்பின்மை அப்படிங்கிறது ரொம்ப பெரிய அளவில் தலைவிரித்து ஆடும். ஆனால் இதிலிருந்து இந்தியா எப்படி தப்பிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவை கொடுத்துருக்காங்கன்னா, நீங்க ஃபர்ஸ்ட் இந்த வைரஸை கண்ட்ரோல் பண்ணுங்க, அதுக்கு பிறகு என்ன செய்யுங்க, எல்லாருக்குமே சாப்பாடு கிடைக்குதா என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். அப்படிலாம் சாப்பாடுலாம் கிடைச்ச பிறகு சிறு குறு வியாபாரிகளை அவங்க நஷ்டத்துல வராம இல்லாட்டி அவங்க திவாலாகி போகாம பார்த்து கொள்ளுங்கள். இதெல்லாம் இப்படி செஞ்சுட்டோம்னா கண்டிப்பா இந்தியாவுக்கு ரொம்ப பெரிய பாதிப்புகள் வராது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா உண்மையிலேயே இந்தியா இதைத்தான் ஃபாலோ பண்ணணுமா என்று கேட்டால் கிடையாது. இவங்க சொல்ற மாதிரி சிறு குறு வியாபாரிகளை மட்டும் காப்பாற்றினால் போதாது, இங்கே வேலை வாய்ப்பு இல்லாமல் பல நபர்கள் இருக்கிறார்கள். ஸோ டெம்பரரி ஜாப் அப்படிங்கிறத நம்ம இந்திய நாடு கிரியேட் பண்ணணும். அதுவும் நம்ம இந்திய நாட்டினுடைய உள்கட்டமைப்புக்காக மட்டுமே இருக்க வேண்டும். நாம் வாங்கும் கடன் தேவையில்லாத ஒரு கடனாக மாறக்கூடாது. தேவையில்லாத செக்டார்ஸை இப்பவே இழுத்து மூட வேண்டும். நமக்கு லாபம் கிடைக்கவில்லை அப்படின்னு சொல்ற தனியார் நிறுவனங்களானாலும் சரி, இல்லாட்டி அதை சார்ந்து இருக்கும் அரசு நிறுவனங்களாக இருந்தாலும், அமைப்புகளாக இருந்தாலும் சரி, இல்லாட்டி செக்ஷன்ஸாக இருந்தாலும் சரி, எல்லாத்தையுமே இழுத்து மூட வேண்டும். அப்படி இழுத்து மூடிய பிறகு அதிலிருந்து கிடைக்கிற வருமானத்தை வைத்து தேவையான மனிதர்களுக்கு நமக்கு நாமே அப்படிங்கிற ஒரு திட்டம். அமெரிக்கா 1929க்கு பிறகு எப்படி அவங்களுடைய அந்த பொருளாதாரத்தை மேம்படுத்தினார்கள் என்பதை போல ஒரு வரலாறு இந்தியா பக்கம் திரும்ப வேண்டும். குறிப்பா விவசாயத்துக்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும். இந்த விவசாயத்துக்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொன்னா இது எல்லாமே கவர்மெண்ட் கையில தான் இருக்கு. நம்மால என்ன செய்ய முடியும் என்கிற ஒரு கேள்விக்கு இன்னைக்கு நீங்க ஒரு பாடம் படிச்சிருப்பீங்க. இந்த வீடியோ பார்க்கும் எல்லா நபர்களுக்கும் ஒரு விஷயம் புரிஞ்சிருக்கும். பணம் என்பதை தேவைக்கு செலவழிக்க வேண்டும், இல்லாமல் செலவழிக்க கூடாது. நமக்கு எப்ப வேணாலும் இதே மாதிரியான ஒரு பிரச்சனை வரும். அந்த பிரச்சனையிலிருந்து நம்மை நாமே காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்றால் வீட்டுக்கிட்ட கொஞ்சமா ஒரு தோட்டமாவது இருக்கணும், இல்லாட்டி வீட்டுக்கிட்ட இருக்கிற நபர்களிடம் கொஞ்சமா நம்ம சார்ந்து இருக்க வேண்டும். தற்சார்பு, அதாவது நம்ம வீட்டுக்குள்ளேயே நம்ம நாட்டுக்குள்ளேயே நமக்கு தேவையான அனைத்து விதமான பொருட்களும் கிடைக்கும்படி இருந்தோம் என்றால் வெளிநாடுகளையும் வெளி மாநிலங்களையும் நம்பி இருக்க வேண்டாம். இந்த தற்சார்பு அப்படின்னு சொல்லும்போது அது 100% எங்கேயுமே இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. நம்மகிட்ட இப்போ வீட்டுக்கிட்ட நான் கிணறு தோண்டினா தண்ணி கிடைக்கும், ஆனால் அதே இடத்துல பெட்ரோல் கிடைக்காது. ஸோ இந்த மாதிரி நமக்கு கிடைக்கிற அந்த பொருளை நம்ம நல்லபடியாக யூஸ் பண்றோமா அப்படிங்கிறத தெளிவாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இன்றிலிருந்து நாம் படிக்க வேண்டிய ஒரு பாடமே அதுதான். எந்த அளவுக்கு நமக்கு கிடைக்கும் இந்த ரிசோர்ஸை சரியான முறையில் பயன்படுத்துகிறோம், அதை கவர்மெண்ட் ரெகுலேட் பண்ணணும். எல்லாருமே, அது தனியார் நிறுவனங்களாக இருக்கட்டும், இப்போ தண்ணி இல்ல, மின்சாரத்தை கூடுதலாக ஒரு நிறுவனம் செலவழித்துக் கொண்டு இருக்கிறது, ரொம்ப பெரிய கழிவுகளை ஒரு நிறுவனம் கொண்டு இந்த மாதிரி ஆத்துல நதியில கொண்டு கொட்டுறாங்க. இதெல்லாம் தட்டி கேட்டு சரியான ஒரு பொருளாதார சீர்திருத்தத்தை நம்முடைய இந்திய நாடு, நம்முடைய தமிழகம், நம்முடைய வீட்டை நிர்வாகிக்கும் நிர்வாகிகள் எல்லோருமே சேர்ந்து செயல்பட திட்டமிட வேண்டும் என்பதுதான் இதன் வழியாக நாம் படிக்கும் பாடம். இந்த ஒரு பாடம் படித்த பிறகு அடுத்ததா வேறொரு கேள்வி இருக்கு. என்னப்பா டிஜிட்டல் மணிங்கிற நான் போட்ட சேவிங்ஸ், நான் பணம் போட்டு வச்சிருக்கேனே, எனக்கு ஏதாவது பாதிப்பு வந்துருமா? HDFC பேங்கின் 1% பங்கு வர்த்தகத்தை சீனா வாங்கிட்டாங்கன்னு சொல்றியே, இதனால HDFCல நான் ஏதாவது பிரச்சனை வருமா அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள் எல்லாமே உங்க மனசுல இருந்தது என்றால், இப்ப நம்ம பார்த்தது எல்லாமே இப்ப நடக்க போற விஷயங்கள் கிடையவே கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இன்னைக்கு நம்ம சொன்ன இல்லாட்டி பேசின உங்களுக்கு தெரிந்த விஷயங்கள் எல்லாமே அடுத்த தலைமுறைக்கான விஷயங்கள் தான். இன்னொரு 5 வருடங்கள் இல்லாட்டி 6 வருடங்கள் 10 வருடங்களுக்கு பிறகு நடக்க போகும் சில விதமான விஷயங்கள் மட்டுமே நாம் பேசி இருக்கிறோம். குறிப்பா இந்த டிஜிட்டல் கரன்சி அப்படிங்கிறது இன்னைக்கு அமெரிக்காவில் வந்தாலும் இந்தியாவுக்கு வருவதற்கு கிட்டத்தட்ட 4 வருடங்களை பிடிக்கும். அப்படி 4 வருடங்களுக்கு பிறகு நடக்க போகும் ஒரு விஷயத்தை தான் இன்னைக்கு பார்த்திருக்கோம். அப்படி பார்த்த பிறகு இனி நீங்க பார்க்கும் செய்திகள் இல்லாட்டி நீங்கள் கேட்கும் செய்திகள், யாராவது ஒரு நபர் உங்களிடம் பேசும்போது ஓகே இது டிஜிட்டல் கரன்சிக்கு ஒரு இம்ப்ளிமெண்டா தான் இருக்கும், இதுல இருந்து நம்ம எப்படி தப்பிக்கலாம் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். இன்னும் ஒரு வருடத்தில் இதற்கான முழு அறிவும் உங்களுக்கு கிடைக்க வந்துவிடும். அதன் பிறகு நீங்களே முடிவெடுத்துக் கொள்வீர்கள். இப்போ பயப்பட வேண்டாம், இதெல்லாம் தெரிந்து கொள்ளுங்கள் என்பது மட்டும்தான் இப்போது நம்முடைய கோரிக்கையாக இருக்கிறது. ஒரு வைரஸை வைத்து இவ்வளோ பெரிய உலக அரசியல் நடைபெறும் போது அடுத்ததா ஒரு யுத்தம் நடந்தது என்றால் அதை வைத்து எவ்வளோ பெரிய உலக அரசியல் நடக்கும். இன்னைக்கு வைரஸ் அப்படிங்கிறது வந்துருச்சு. இவ்வளோ நாள் நீங்க ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்திருக்கீங்களான்னு எனக்கு தெரியாது. ஆனா இனி ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்தவங்க எல்லாமே குறிப்பா ஒரு 3-4 மாதத்திற்கு பிறகு வேறொரு பாலிசி எடுக்க சொல்லுவாங்க. வைரஸ் அட்டாக்கிங் பாலிசி அப்படின்னு சொல்லி. ஸோ வைரஸால் உங்களுடைய உடல்நிலை பாதிக்கப்பட்டால் இந்த கவரேஜ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவான். இதெல்லாம் ஒவ்வொரு விதமான உலக தந்திரங்கள் இல்லாட்டி பணம் பார்க்கும் சில விஷயங்கள். இதெல்லாம் போக போக தான் நமக்கு கொஞ்சம் கொஞ்சமா புரிய வரும். இதெல்லாம் நம்ம தெரிந்து கொண்டோம் என்பதே நமக்கு கிடைத்த ஒரு பெரிய ஒரு விஷயம் தான். ஸோ அடுத்ததான் நம்மகிட்ட இருக்கிற கேள்வி, இதே மாதிரி வைரஸ் வருமா? இந்த வைரஸ் எங்கிருந்து தோன்றியது அப்படின்னு கேட்டா, சீனா மிகப்பெரிய கட்டுப்பாடுகளை விதித்திருக்கிறது. இந்த வைரஸ் எங்கிருந்து தோன்றியது, உகான் மாகாணத்தில் எங்கிருந்து வந்தது அப்படின்னு சொல்ற எந்த விதமான பேப்பர்ஸ், ஜேர்னல்ஸ் அப்படிலாம் நம்ம சொல்லுவோம்ல,
சொல்றோம்ல, அறிவியல் ஆராய்ச்சி, பலவிதமான பல்கலைக்கழகங்கள் ஒப்படைக்கும் அந்த அறிவியல் பேப்பர்ஸ் எதுலையுமே இந்த மாதிரி ரிசர்ச் வரக்கூடாது. அப்படி நீ ரிசர்ச் செய்வதாக இருந்தால் என்னிடம் நீ என்ன வாங்கணும், அனுமதி வாங்க வேண்டும் அப்படின்னு சொல்லி சீன அரசாங்கம் ரொம்ப பெரிய கட்டுப்பாடுகளை விதித்திருக்கிறது. இதுவே சீன அரசாங்கத்தை பலரும் சந்தேக கண்ணில் பார்ப்பதற்கான மிக முக்கியமான ஒரு விஷயமாக பார்க்கலாம். வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் மிகப்பெரிய தவறுகளை எல்லாமே செய்து விட்டது. எங்களுக்கு நாங்க கேட்ட ஒரு 10 கொஸ்டின் கேட்கிறோம், அதுக்கான பதிலை நீங்கள் தர வேண்டும் என்கிற மாதிரியான சில விதமான அழுத்தங்கள் இப்போது பல நாடுகளால் வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷனுக்கு வைக்கப்படுகிறது. அந்த டவுட்டுகள், அந்த கேள்விகள் எல்லாமே தமிழ் பொக்கிஷம் சார்பாக நம்ம பார்த்துட்டோம். எப்படி ஒரு மனிதனிடமிருந்து மனிதனுக்கு பரவாது நீங்க சொன்னீங்க, சீனாவிடம் இருந்து வாங்கின டேட்டாவை மட்டும் வச்சு நீங்க எந்த மாதிரியான ஒரு முடிவுக்கு வந்திருக்கீங்க, அடுத்ததா உங்ககிட்ட இருக்கிற டேட்டா என்ன, இந்த மாதிரி பல கேள்விகள் வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் முன்பாக வைக்கப்பட்டிருக்கிறது. ஸோ அதற்கான பதிலை வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் வைக்கும். அப்படி வைக்கும் போதுதான் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் என்ன என்பதை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும். சரி, இந்தியா வல்லரசாகுமா, இந்த பொருளாதார சுணக்கத்திலிருந்து இந்தியா எஸ்கேப் ஆயிருமா அப்படின்னு கேட்டா, இன்னொரு 3-4 மாதங்களுக்கு பிறகு ஒரு புதிய ஒரு விஷயம் வரும். அதாவது சீன எதிர்ப்பு குரல் என்பது வரும். பல நாடுகள், இப்போ நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் சீனா ரொம்ப பெரிய நாடுகளுக்கு உதவி செய்கிறது, இல்லை ரொம்ப பெரிய கடன்லாம் கொடுத்து வச்சிருக்காங்க அப்படின்லாம் நம்ம பார்த்துட்டே இருக்கோம். இதை வெஸ்டர்ன் மீடியா இல்லாட்டி ரொம்ப பெரிய அளவில் என்ன நடக்கும்னா, சீனா தான் இதுக்கு எல்லாமே காரணம், கண்டிப்பாக அந்த ஒரு விஷயம் வந்துடும், அப்படி வரும்போது சீனாவை புறக்கணியுங்கள் என்கிற மாதிரியான ஒரு கோஷங்கள் எழுப்பப்படும். இந்த கோஷத்தை கரெக்டாக இந்தியா பயன்படுத்தி கொண்டது என்றால், அந்த நேரத்தில் இந்தியாவின் உள்கட்டமைப்பு, டெம்பரரி ஜாப்ஸ், இதை பேஸ் பண்ணி இந்தியா கிரியேட் பண்ணாங்க அப்படின்னா இந்தியா வல்லரசு ஆவதற்கான ரொம்ப பெரிய சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன. இதை எப்படி இந்திய அரசாங்கம் பயன்படுத்தி கொள்ள போகிறது என்பதுதான் கேள்வி, வேற எதுவுமே கிடையாது. சீன எதிர்ப்பு குரல் வந்தால் அடுத்ததா சீனாவை விட்டு நம்பி இருக்கிற ஒரு நாடு இந்தியா தான், உலக நாடுகள் நம்பி இருக்கும் நாடு. ஸோ இந்தியா அதை கரெக்டாக பயன்படுத்தி கொள்வார்களா இல்லையா, இந்த ஒரு செய்தி எல்லா மனிதர்களும் கேட்க வேண்டும். இதை கேட்கும் போது அரசாங்கமும் யோசிக்க ஆரம்பிக்கும், இல்லாட்டி அரசாங்கத்தில் தூங்கிக் கொண்டிருக்கும் அரசு அதிகாரிகளும் யோசிக்க ஆரம்பிப்பார்கள். இதன் வழியாக மிகப்பெரிய ஒரு பிரகாசமான ஒரு எதிர்காலம் இந்தியாவுக்கு இருப்பது என்பது மறுக்க முடியாத உண்மையாக இருக்கிறது. சரிப்பா, அப்போ சீக்கிரமா இதுக்கு முடிவுகள்லாம் வந்துருமா அப்படின்னு கேட்டா இல்லைங்க. அடுத்ததா செகண்ட் வேவ் இருக்கு, தேர்ட் வேவ் இருக்கு. இதெல்லாம் முடிஞ்ச பிறகுதான் இந்த விஷயத்துக்கெல்லாம் ஒரு முடிவு கிடைக்கும். செகண்ட் வேவ் அப்படின்னு சொல்லும்போது கடந்த 35 தினங்களுக்கு பிறகு சீனாவில் இந்த கொரோனா வைரஸினுடைய தாக்குதல் அடுத்ததா 3 இலக்கு எண்ணை அடைந்திருக்கிறது. 108 நபர்களுக்கு புதிதாக கொரோனா வைரஸ் பாதிப்பு என்பது சீனாவில் வந்திருக்கிறது. ஸ்பெயின் அப்படிங்கிறவங்க லாக்டவுனை கொஞ்சமா தளர்த்தி இருக்கிறார்கள். கொஞ்சம் நிறுவனங்கள் உங்களுடைய வேலையை செய்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய லாக்டவுனை தளர்த்தி இருப்பதால் மக்களிடையே அடுத்ததா ஒரு பேனிக் அங்கு கிரியேட் ஆயிருக்கு. அது எப்படி நீங்க நிறுவனங்கள் வேலை செய்யலாம் சொல்லிட்டீங்க, மறுபடியும் இந்த வைரஸ் பரவ ஆரம்பிக்காதா? ஏன்னா இப்பதான் ஸ்பெயின், இத்தாலியிலெல்லாம் இறப்பு விகிதம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து வந்து கொண்டிருக்கிறது. மறுபடியும் இது ஒரு பீக்குக்கு வருவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக அங்கே இருக்கும் மனிதர்கள் அஞ்சுகிறார்கள். இவ்வளோ பெரிய பிரச்சனைகள் எல்லாமே இந்த உலகை சுற்றி நடைபெற்று கொண்டிருக்கும் போது சிரிய யுத்தமும் இல்லாட்டி ஈராக் யுத்தம், ஏமன் யுத்தம், இது எதுவுமே முடிவு பெறாத ஒரு காலகட்டத்தில் வந்து கொண்டிருப்பதும் இதே உலகத்தில் தான். ஸோ அடுத்ததான் நம்ம எந்த மாதிரியான ஒரு உலகத்திற்கு செல்ல போகிறோம், இது பெரிய ஒரு கேள்வி. நம்ம பார்த்த உலகம் எதுவுமே இருக்காது. 160 180 நாடுகள் ரொம்ப பெரிய வளர்ச்சி அடையும் அப்படின்னு சொல்லி வேர்ல்டு பேங்க் சொன்னாங்க. இன்னைக்கு அதே வேர்ல்டு பேங்க் சொல்றாங்க 170 நாடுகள், எந்தெந்த நாடுகள் உயர்ச்சி பெறும் அப்படின்னு சொன்னோமோ அது எல்லாமே தாழ்ச்சி அடையும், இல்லாட்டி ரொம்ப பெரிய உயர்வு கம்மியாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாதிக்கு மேற்பட்ட ஜனத்தொகை, இந்த உலகத்தில் இருக்கும் பாதிக்கு மேற்பட்ட ஜனத்தொகை வறுமை கோட்டின் கீழ் செல்லும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுல ஒரே ஒரு உண்மையை மட்டும் நான் சொல்லிட்டு போயிடுறேன், ஏன்னா அடுத்த டாபிக் இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் இருக்க போகுது. வரப்போற டாபிக் கிடையாது, இந்த தமிழ் பொக்கிஷத்தில் நம்ம பார்க்க போற டாபிக்ஸ் என்ன அப்படின்னா, வெறும் 26 நபர்கள், இந்த உலகத்தில் இருக்கிற வெறும் 26 பில்லியனியர்ஸ், அவங்க கிட்ட தான் இந்த வேர்ல்டு பாப்புலேஷன் இருக்கு பாருங்க, அதுல பாதி ஜனத்தொகை 300 கோடின்னு வச்சுக்கோங்களேன், அவர்களுடைய சொத்துக்களை விட கூடுதலான சொத்துக்கள் இருக்கும் நபர்கள். வெறும் 26 நபர்களிடம் 300 கோடி மனிதர்களுடைய சொத்துக்களை விட கூடுதலான சொத்து இருக்கிறது. அப்படி இருக்கும் பட்சத்தில் அவர்களிடமிருந்து ஒரு வெல்த் அசெட் அப்படின்னு சொல்லி 1%, இங்க 2000-3000 பில்லியனியர்ஸ் இருக்காங்கன்னா அவங்க கிட்ட இருந்து வருடத்திற்கு வெறும் 1% அவர்களுடைய உழைப்பில் இருந்து இல்லாட்டி அவர்களுடைய வருமானத்திலிருந்து 1% வாங்கிவிட்டோம் என்றால் இந்த உலகத்தில் எந்தவித கடனும் இல்லாமல் எல்லா மனிதர்களாலும் வாழ முடியும். இவ்வளோ பெரிய சங்கடத்தில் இருக்கும், இவ்வளோ பெரிய உலகமே எதிர்த்து போராட வேண்டும், அனைத்து மக்களும் ஒன்றாக போராட வேண்டும் அப்படின்னு சொல்லி இந்த உலகம் கூக்குரல் விடுக்கிறதே, இந்த பணக்காரர்களுடைய பணத்தை வைத்து ஏழைகளுக்கு உதவலாம் என்கிற ஒரு கூக்குரலை இந்த உலகம் வைத்தது என்றால்
வைத்தால் கண்டிப்பாக இந்த உலகத்தில் இருக்கும் அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீர்வு பெறும். இப்படி ஒரு தீர்வை எல்லா மக்களும் எதிர்பார்க்கிறார்கள். நீங்களும் எதிர்பார்க்கிறீர்கள் என்றால் 26 பில்லியனர்களுடைய அந்த ஒரு கணக்கை எடுத்து பாருங்கள். இது 62 பில்லியனராக 2017 இருந்தது. 2018 தான் 26 பில்லியனர்களாக உயர்ந்து இருக்கிறார்கள். ஸோ 26 பில்லியனர்ஸ் அப்படின்னு சொல்லும்போது இந்த நம்பர் 1 பணக்காரர் ஜெஃப் பெசோஸ் அப்படிங்கிறவரெல்லாம் நமக்கு தெரியும். அவர் அடுத்ததா இந்த வருடத்தில் அவருடைய இன்க்ரிமெண்ட் எவ்வளவா இருக்க போகும் அப்படின்னு சொல்லி ஒரு தொகை சொல்றார். அந்த ஒரு தொகையில் வெறும் 1% எடுத்துட்டோம்னா எத்தியோப்பியா அப்படிங்கிற ஒரு நாட்டை மிக செழிப்பான ஒரு நாடாக மாற்ற முடியும். 10 கோடி மனிதர்களுடைய வாழ்க்கை 1% அவருடைய அடுத்த வரும் காலங்களில் இருக்கும் வளர்ச்சியில் 1% பயன்படுத்தினாலே இருக்கும். இதுதான் ஏற்றத்தாழ்வு. இந்த கொரோனா வைரஸும் இந்த உலகத்தில் மீண்டும் ஒரு ஏற்றத்தாழ்வை ஏற்படுத்த போகிறது. அந்த ஏற்றத்தாழ்விலிருந்து இந்தியா தப்பிக்குமா தப்பிக்காதா என்பது மட்டும்தான் இனி வரப்போகும் காலங்களில் நாம் விவாதிக்க போகும் டாபிக்காக இருக்க போகிறது. இந்த ஒரு காணொலி பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. எல்லோரும் தமிழ் பொக்கிஷத்தில் இணைந்திருங்கள். தமிழ் பொக்கிஷம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத தோழர்கள் தயவு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.